ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து எக் புர்ஜி பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மாதிரி செய்கிறது ரொம்ப ஈஸி. குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு ஊட்டும்போது இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இது ஒரு டிஷ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொரியல் கிரியல் அது இதுன்னு நமக்கு நிறைய ஐட்டம்லாம் தேவைப்படாது. இது ஒன்று இருந்தால் போதும். பாருங்கள் எப்படி புட்டு மாதிரி வந்திருக்குன்னு. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் வந்து ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி போட்டுடணும். இது கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும். அதுக்கப்புறம் 1 இன்ச் இஞ்சி, அப்புறம் 2 பச்சை மிளகாய், இதை ரெண்டையும் பொடியாக சாப் பண்ணி போடணும். இப்போ குழந்தைங்கலாம் வீட்டில் இருந்தாங்கன்னா பச்சை மிளகாவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வதக்கணும். இந்த டைமில் நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோவை சாப் பண்ணி போட்டணும். சின்ன சைஸ் டொமேட்டோ போதும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் கசூரி மெத்தியை கூட ஸ்கிப் பண்ணலாம். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் ஒரு பரட்டினதுக்கப்புறம் 3 எக்கை உடச்சி விடணும் இதில். இப்போ எக் ஊற்றின உடனே நம்ம இதை கிண்டக்கூடாது. கொஞ்சம் நேரம் இதை விட்டுட்டோன்னா, ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் விட்டுட்டோன்னா இது வந்து லம்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த லம்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் இந்த புர்ஜி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து கொத்தமல்லி தலையை தூவிட்டு கொஞ்சம் நேரம் கிண்டணும். 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் கிண்டணும். இங்கே பாருங்கள் புட்டு மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்துச்சுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான எக் புர்ஜி ரெடி. என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் எழுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.